அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈசிஆர் முட்டுக்காடில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க மிலிட்ரி மெஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அவங்க ஒரு நார்மல் செட்டில்டான ஆம்பியன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்களோட பால்கனி வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி பார்த்தது கிடையாது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அந்த வியூ அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐபிஎல் டைம் அப்படின்றதுனால பெரிய டிவி வச்சு மேட்ச் போட்டுட்டுலாம் இருந்தாங்க. கொஞ்சம் ஓகேவாக போச்சு டைமிங் எல்லாம். அண்ட் ஃபஸ்ட்டு அவங்களோட சிக்னேச்சரான பொரிச்ச கோழி வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. பட் இது மஸ்ட்டு ட்ரை. நாகூர் பொட்டலம் சோறுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. முஸ்லிம்ஸ்க்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். நெய்ச்சோறும் தால்ச்சாவும் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. அண்ட் அப்புறமா நார்மலாக பரோட்டா, கல் தோசை, அதுக்குன்னு தனியாக கறி குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 டெசர்ட்ஸ் தான் மொத்தமாக அவங்கள. ஒன்று இளநீர் பாயசம், இன்னொன்று ஜிகர்தண்டா. இளநீர் பாயசம் மாதிரியே இல்லை, ஏதோ ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் 2வது ரொம்ப முக்கியமான டிஷ் மஸ்ட் ட்ரை டிஷ் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அப்பத்தா ஸ்டைல் எறா தொக்கு. அது பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக அவங்களோட ஜிகர்தண்டா ஒரு ரொம்ப நார்மலான ஜிகர்தண்டா, ஸ்பெஷல்லாம் கிடையாது. அதே அகெயின் ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால அது இங்கே தான். இங்கே பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு மேலே சர்வீஸ் சார்ஜுன்னு ஒன்று இருக்குது, ஆப்ஷனல்னு போட்டிருப்பாங்க. நம்மள நிறைய பேர் அதை கவனிக்காமல் ஜிஎஸ்டி தான் நினச்சி அப்படியே காசு கொடுத்துட்றோம். பட் கண்டிப்பாக கவனிக்கணும். இது லா படி போடுறது தப்பு கிடையாது. பட் அது வேணான்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம சொல்லி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க மறுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். அவங்க இப்படி மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ஸு கொடுக்குறோம் தெரியுமா, அவங்க சர்வீஸ்க்காக ஒரு 10 20 இல்லை 30 கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அவங்க சர்வீஸ் சார்ஜுன்னு போட்டு நம்மளை நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்காம அப்படி கொடுத்துறோம் இல்லையா, அப்படி போட்டு விட்றாங்க. இது ரீசெண்டாக தான் ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்கு. பட் அது வேண்டான்னு சொல்கிறதுக்கான முழு ரைட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன், அநியாயத்துக்கு 107 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. அநியாயமாக இருந்துச்சு. ஸோ சொல்லி கேட்டு நாங்கள் அதை ரிமூவ் பண்ண சொன்னதும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் ரெஸ்டாரண்ட்ஸ் போனீங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக பில்லை செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன சாப்பிட்டீங்க என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பில் பே பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.